அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விடயம் அப்படி என்றால் கிரேட் 10 தமிழ். அதாவது கிரேட் 10ல் ஃபர்ஸ்ட் சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் யூனிட் ஆகிக்குது நீதி பாடல்கள். இந்த நீதி பாடல்களில் நாங்கள் இன்றைக்கு விவேக சிந்தாமணியை மாத்திரம்தான் பார்க்குறோம். சரியா? அடுத்த வீடியோகளை நான் ஒவ்வொரு பாடல்களாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் முதலாவது விவேக சிந்தாமணிக்குள்ளே போக முன்னுக்கு நீதி பாடல்கள் பற்றி சில வரைவிலக்கணங்களை அறிஞ்சு கொண்டு போவேன். முதலாவது நாங்கள் நீதி பாடல் எடுத்துக்கொண்டால் நீதி என்றால் என்ன? அறம், தர்மம், ஒழுக்கம் இதெல்லாமே அந்த நீதி பாடல்களில் நீதிக்குள்ளே வாரம். இவ்வாறான கருத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பாடல்கள் எங்களுக்கு நீதி பாடல்கள் தான். ஸோ அந்த வகையில் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், நல்வழிப்படுத்தும் நீதி கருத்துக்களை கொண்டிருந்த பாடல்கள் தான் இந்த நீதி பாடல்கள். இந்த நீதி பாடல்களை எங்களுக்கு நீதி நூல்களாக விவேக சிந்தாமணி, திருக்குறள், நாலடியார், இனியவை 40, திருக்கடுகம், மூதுரை, நல்வழி இதெல்லாமே எங்களோட சிலபஸ் கீக்கி. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது விவேக சிந்தாமணியை மட்டும். ஓகே, இப்போ நாங்கள் விவேக சிந்தாமணிக்குள்ளே போவோம். விவேக சிந்தாமணி என்று கொள்ள விவேகம் என்றால் என்ன? எஸ், அறிவு. விவேகம் என்றால் அறிவு. அப்போ அறிவு சார்ந்த மணி போன்ற கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இந்த விவேக சிந்தாமணி. எல்லாருக்கும் தெரியும், சிந்தாமணி பொதுவாக 2 வகைப்படியே. ஒன்று சீவக சிந்தாமணி, அடுத்தது விவேக சிந்தாமணி. இப்போ எங்களுக்கு தந்திக்கிறீங்க விவேக சிந்தாமணி. இந்த விவேக சிந்தாமணி விஜயநாயக்கர் காலத்தில் தான் தோன்றியதாக நம்பப்படுகின்றது. ஆனால் இன்று வரைக்கும் இது எழுதப்பட்ட ஆசிரியர் கண்டறியப்படவில்லை. சரியா? அப்ப இந்த பாடல் தன்னகத்தே பல வகையான சுவை மிக்க பாடல்களை இந்த நூல் கொண்டு காணப்படுகின்றது. சரியா? அப்ப விவேக சிந்தாமணியில சொல்ல வர விஷயம் என்னென்றால் அறிவுடையோட செயலையும் அறிவற்றோட செயலையும் இங்க சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. சரியா? நான் இங்க உங்களுக்கு முன்னுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறது சந்தி பிரிக்கப்பட்ட பாடல். அதாவது இந்த பாடல்ல எங்களுக்கு பார்த்தால் இலகுவாக பொருள் அறிந்து கொள்ளலாம். நான் சந்தி பிரித்து தான் ஸ்கிரீன்ல இந்த பாடலை உங்களுக்கு போட்டிருக்கேன். சரியா? தன் தாமரை உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம் வண்டோ கானகத்தோடு இருந்து வந்து கமல மது உண்ணும் பண்டே பழகியிருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கலித்தங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே. இதுதான் மாணவர்களே இந்த பாடல். ஓகே, இந்த பாடல்ல நாங்க பொருள் நோக்கத்துக்கு முன்னுக்கு சில 60 விளக்கங்களை பார்த்துட்டு போகலாம். அப்ப எங்களுக்கு இலகுவாக இட பொருளை அறியலாம். தன் தாமரை என்றால் குளிர்ச்சி பொருந்திய தாமரை, மண்டூகம் என்றால் தவளை, தன் தேன் என்றால் தாமரையில் உள்ள தேன், நுகரா என்றால் பருகாத உண்ணாது, கானகம் என்றால் காடு, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். கமலம் என்றால் தாமரை, மது என்றால் தேன், புல்லர் என்றால் அறிவில்லாதவர்கள். இப்ப நாங்க பார்க்க இந்த விவேக சிந்தாமணி இந்த பாடல்ட பொருளை. அதாவது தவளையானது குளிர்ச்சி பொருந்திய தாமரை உடன் பிறந்திருந்தாலும் வசித்தாலும் அத்தாமரை மலரில் உள்ள குளிர்ச்சியான தேனை ஒருபோதுமே இந்த தவளை உண்ண மாட்டாது. சரியா? ஆனால் எங்கேயோ ஒரு தொலைவில் காட்டுல வசித்து வார அந்த வண்டு இந்த தாமரையிட சிறப்பா அறிஞ்சி உணர்ந்து இந்த தேனை விரும்பி உண்ற. இது போலதான் நாங்கள் நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் நல்லவங்களோட உயர்குணங்கள் ஒரு நாளும் அறிய மாட்டாது. ஆனால் அறிவுடையோர் நல்லவங்களை கண்டவுடனே அவர்களோட குணங்களை அறிந்து மகிழ்ச்சியோட அவங்களோட உருவாடுது. இந்த விடயத்தை தான் இந்த பாடல்ல எங்களுக்கு சொல்ல வராங்க. ஓகே, இந்த பாடல் விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் குருவினாக்கள் தார்.
அந்த குருவினாக்களுக்கான ஆன்சரை நீங்க எழுதி வைங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள முதல்ல அந்த கேள்விக்கான விடையை பார்த்துட்டு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சரியா? தன் தாமரையுடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம். இதுல மண்டுகம் என்றால் என்ன? தன் தாமரை என்பதன் பொருள் யாது? சரியா? அடுத்தது, வண்டோ கானகத்து இடையிருந்து வந்து கமல மது உண்ணும். கானகம் என்றால் பொருள், கமலம் என்பதன் ஊடாக வெளிப்படுத்துகின்ற பொருள். இது ரெண்டும் குருவினாக்கள். சரியா? அடுத்தது பந்தி அமைப்பில் எழுத வேண்டிய விடயங்கள் தான். இப்பாடலில் அறிவுடையோர் அறிவற்றோர் செயல்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? சரியா? அப்ப இது பந்தி அமைப்புல வர ஆன்சர் எழுதணும். சரியா? அது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு தந்தது குருவினாக்கள். இரண்டாவது, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை அணிகளை விளக்குக. அப்ப நான் நிறைய உவமை அணி பார்த்தோம். ஏன்னா ஒன்று அறிவில்லாதவன் செயல் தவளைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. ஸோ அதே மாதிரி அறிவுடையோர் செயல் வந்து இந்த வண்டுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு விடயத்தையும் இதில் எங்களுக்கு விளக்கம் கொடுத்து எழுதலாம்.